தினம் தினம் வாழ்க்கையை போராட்டத்துடன் கடக்கும் மக்கள், சாலையை சவாலாக சமாளிக்கும் மக்களின் அன்றாட பயணம், இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரத்தில் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் முக்கிய பாதைகளில் ஒன்று GN செட்டி ரோடு. டி நகர் நோக்கி செல்லும் இந்த சாலை ஜெமினி பிரிட்ஜ் வரை கடந்து செல்லும் முக்கிய வழித்தடமாக இருந்தாலும் அதன் நிலை தற்போது மக்கள் உயிருக்கு நேரான அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. என் பேர் சாலமன். GN செட்டி ரோடு இது. நான் இந்த பாதை வழியாக தான் போகிறேன். ரோடு எப்பவுமே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதை மாநகராட்சியும் சரியாக கண்டுக்கிறது கிடையாது. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேபிள் போகிறேன்னு சொல்லிட்டு தோண்டினவங்க அதுக்கப்புறம் ஒரு மேனல் மூடி போட்டாங்க. ஆனால் போட்டால் அந்த இடத்துல குழியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க தோண்டின மறுநாள் அதை சுற்றி களவு போடணும். போடவே இல்லை. இதனால் என்ன ஆகுது, 2 வீலரில் போகிறவங்க பள்ளம் இருக்குது தெரியாமல் விழுந்துடுறாங்க. வாகனங்களை ஒன்றோட ஒன்று மோதுற அளவு இருக்குது. இது கொஞ்சம் சீர் பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பள்ளமாக தான் இருக்குங்க. கவர்மெண்ட் பார்த்துட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? எவ்வளோ பேர் கார்பரேஷன் பார்த்து தான் போகிறான். தினமும் ஆக்சிடென்ட் தான் நடக்குது. எங்கே பார் பள்ளம் நோண்டுறாங்க, அதை மூடுறது கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ ஜனங்க என்ன ஆவான், பைக்கில் போகிறவன் என்ன ஆகிறான், இப்போ வெயில் அடிக்குது தெரியல விழுந்துடுறானுங்க. மழை பெஞ்சா அந்த பள்ளம் தெரிய மாட்டேங்குது. எங்கேயாவது இப்போ பொத்துன்னு விழுந்து எவனா அடிப்பட்டு செத்து போயிடறான். அது கவர்மெண்ட்டு சரியான முடிவு எடுத்து அது அந்த பள்ளத்தெல்லாம் பராமரித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்த்தப்ப என் கண்ணு முன்னாடியே விழுந்தார் ஒரு சைக்கிள்காரு. என்ன பண்ண முடியும், அது கவர்மெண்ட் பார்த்துட்டா இருக்கு. கார்பரேஷன்காரன் என்ன பண்ணுறான், அவன் சரியில்லை. கவர்மெண்ட் முதல்ல மாறணும். முழுக்க தார் சாலை இல்லாத அந்த சாலை மண் கொண்டு மூடப்பட்டு உள்ளதால் அதில் பயணம் செய்வதே ஒரு சவாலாக உள்ளது. இதில் அதிகம் பாதிக்கப்படுவது 2 சக்கர வாகன ஓட்டிகளும் கால்நடையாக செல்லும் பொதுமக்களும் தான். மேலும் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கிறது. வெறும் குழிகள் மட்டுமல்ல, தோண்டப்பட்ட டிரைனேஜ் பள்ளங்கள், நிர்வாக அலட்சியத்தை சாடும் வகையில் தொங்கியபடி இருக்கும் கேபிள் வயர்கள், சாலையை கடக்க வந்த வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் துயரம் தரும் நிலையே உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒன்று இந்த சாலையின் தீவிர அபாயத்தை வெளிப்படுத்துகிறது. சைக்கிளில் சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் பள்ளத்தில் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளானார். அதிர்ஷ்டவசமாக எதிரே வந்த கனரக வாகன மோதலிலிருந்து உயிருடன் தப்பினார். இந்த நிலைமைக்கான காரணம் கேபிள் நிறுவனங்களும் டிரைனேஜ் பணிகளும் சாலையை தோண்டிவிட்ட பின் அதனை சரிவர மூடாததுதான் இந்த அசம்பாவித நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது ஒரு 4 சைடும் வண்டி வர ரூட் இல்லை, அதனால கொஞ்சம் அங்கே மட்டும் சீரமைச்சா நல்லா இருக்கும். பள்ள மேடாக தான் இருக்கு ரோடு. பட் என்ன சொல்கிறது, இப்போ அந்த பிரிட்ஜு கீழே இருக்குல்ல, அங்கே ஏதோ ஒர்க் நடந்துட்டுருக்கு போல். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த 4 பக்கமும் வண்டி வர சொல்ல மோதிடுறாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சைட்லேருந்து வர வண்டி ஸ்பீடாக வரும், ஒரு சைட்லேருந்து வர வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ அந்த ரோடு ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அது ஆக்சிடெண்ட் ஆகும் சான்ஸ் இருக்குது. மோதி இருக்காங்க. சில டைம் அப்படியே வண்டி ஸ்டாப் ஆகி நின்று இருக்காங்க, மோதி சண்டைலாம் நடந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ணி அவங்களுக்கு இல்லைனா வேறு ரூட்டு யூட்டர்ன் பண்ணி இது பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலையில் தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர். இனிமேலாவது அரசு கண் விழிக்குமா அல்லது கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டேதான் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.